ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்ணலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து குக்கரை வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம், பட்டை வந்து 1 இன்ச்சு, லவங்கம் 3, இது எல்லாத்தையும் 4 சேர்த்து அரைச்சி நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்கிரீடியன்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 20 பல் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அரைச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு தக்காளி சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சால்ட் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ற ரைஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். பட் ஆல்ரெடி வந்து தக்காளியில் இருக்க தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 டம்ளருக்கு மட்டும் ஆட் பண்ணா போதும். சால்ட் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 2-3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி சாதம். அவ்வளவுதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.